காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த சினிமாவை மிஞ்சிய ஒரு கொலைய பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு திருட்டு கொலை இது. இந்த கொலை 30 வயதான ஒரு இளம் பெண்ணை மிகவும் கொடுமையான முறையில வந்து கொன்றுக்காங்க. இது என்ன திருட்டு கொலையா? இல்ல பாலியல் வன்கொடுமையா? அப்படிங்கிறத வந்து போலீசார் விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது 30 வயதான பெண். இவங்களுடைய கணவர் வந்து ஜெய் சுரேஷ். இவங்களுடைய பெயர் அஸ்வினி. இவங்க இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. 11 வயதான ஒரு பெண் பெண் குழந்தையும், 2 வயதான ஒரு ஆண் குழந்தையும் இவங்களுக்கு இருக்கு. இவங்களுடைய வீடு இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒயின் ஷாப் இருக்கு. இவங்க இருக்க வீடு கூட பார்த்தீங்கன்னா, அங்கங்கே ஒவ்வொரு வீடுகள் இருக்கு. நைட் டைம்ல வந்து கொஞ்சம் பயப்படுற மாரி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏரியால தான் இவங்க இருக்கிறாங்க. எப்பவுமே ஒயின் ஷாப் பக்கத்துலன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். எவ்வளவுதான் வீடு அடர்த்தியாக இருந்தாலும். தன்னுடைய கணவர் பார்த்தீங்கன்னா, ஜெய் சுரேஷ் வந்து செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய ஒரு விடுதியில வந்து காவலாளியா பணியாற்றி வந்திருக்காரு. சோ அவர் வந்து நைட் வந்து அங்க போயிருவார். அங்க இருக்கிறதுனால, இவங்க இங்க தனியா இருக்கிறதுக்கு பயப்பட்டுட்டு, தன்னுடைய அம்மா வீட்ல தான் வந்து இவங்க இருந்திருக்காங்க. அன்னைக்கு அதாவது இந்த கொலை நடந்ததுக்கு முந்தைய நாள் வந்து, கொலை நடந்த அன்னைக்கு வந்து இவங்க ஒரு ஃபங்ஷனுக்காக வந்திருக்காங்க. ஃபங்ஷனுக்கு போயிட்டு நைட்டு நேரம் ஆனதுனால, அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நைட் தங்கிட்டு நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. மறுநாள் மதியம் ஆகியும் அவங்க வராததுனால வந்து அவரோட உறவினர்கள் எல்லாம் வந்து வீட்ல பார்க்கும்போது, பூட்டு எல்லாம் சிதறி கிடந்திருக்கு. வாசல் வந்து திறந்திருந்திருக்கு. அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள தமிழ்வாணன் சொல்லி ஒருத்தர் அவரோட நண்பரோட சேர்ந்து, இந்த மாரி தனியா இருக்கக்கூடிய வீடுகள குறி வச்சு, திருடுறத வந்து ஒரு பழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள போய் திருடிட்டு இருக்கும்போது, அஸ்வினி இத பாத்துர்றாங்க. பாத்து வெளிய வந்து கத்துன உடனேயே, ஒரு பெரிய இரும்பு ராட வச்சு அடிச்சிருக்காங்க. பயங்கரமா அடிச்சு, தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ள போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இந்த கொலைய திசை திருப்புறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள ஆடைய களைந்து து ட்ரெஸ் எதுவுமே இல்லாம போட்டுட்டு போயிட்டாங்க. பயங்கரமா அடிச்சுட்டு. இவங்க உறவினர்கள் வந்து பார்க்கும்போது, அவங்க வந்து கொஞ்சமா உயிர் இருந்திருக்கு. மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க. மருத்துவமனையில அட்மிட் பண்ணியும் சிகிச்சை பலனின்றி இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. உறவினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் பொன்னேரிக்கரை காவல் நிலையத்துல வந்து முற்றுகையிட்டு, அந்த கொலை பண்ண குற்றவாளிகளை கைது செய்தல மட்டும் தான் நாங்க வந்து அந்த அஸ்வினியுடைய உடலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஜெய் சுரேஷ் இவங்க எல்லாருமே அவங்களும் பயங்கரமா வந்து கதறி அழுறாங்க. மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, மக்கள் தரப்புல பார்க்கவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சியில 100க்கும் மேற்பட்ட ஒயின் ஷாப்புகள் புதுசா ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த மாரிலாம் பண்ணி 2 குழந்தைகள அனாதையாக்கிட்டீங்க. இத விடியல் ஆட்சி வந்து விளங்காத ஆட்சியா இருக்கு. ஒயின் ஷாப் வந்து இருக்கிறதுனால திருடனுக்கும் வருமானம், அரசுக்கும் வருமானம் அப்படிங்கிற மாரி பல விமர்சனங்கள் வந்து வந்துட்டே இருக்கு. இதை பற்றி மக்களாகிய நீங்கள் இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.